ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் கையில் தாமரை சின்னத்துடன் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் திறந்த வாகனத்தில் சென்றவருக்கு பூக்களை தூவி வரவேற்பளித்த தொண்டர்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடும் இந்தியா கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒருங்கிணைப்பில்லாத கூட்டணி பலமாக இருப்பது போன்ற மாய தோற்றத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி வருவதாகவும் திருச்சி தென்னூர் பிரச்சாரத்தில் பேச்சு. இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும். ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனாலதான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய தினம் ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அதிமுக கள்ளக்கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என இபிஎஸ் கேள்வி. பாஜக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியே வந்ததில் ஸ்டாலினுக்கு ஏன் எரிச்சல் ஏற்படுகிறது என்றும் வினா. அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுதான் எரிஞ்சு கிடக்கிறார். எரிச்சல் உனக்கு ஏப்ப எரிச்சல் வருது? எங்க கட்சியில் இருக்கிறோம், எங்க கட்சி கூட்டணியில் இருக்குது, விலகுது, அது எங்களுடைய இஷ்டம். எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம். அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கள்ளத்தொடர்பு. ஒரு புறம் சங்கிலி பறிப்பு, இன்னொரு புறம் கஞ்சா போதை என பெற்றோர்கள் பீதியில் இருப்பதாக ஜி.கே. வாசன் கருத்து. மக்களின் கோரிக்கைகள் திமுகவினருக்கு செவிடன் காதில் ஊதும் சங்காக இருப்பதாகவும் விமர்சனம். ஏற்கனவே டிவியை உடைத்த கமல்ஹாசன் தற்போது இந்தியா கூட்டணி டிவியை உடைக்க வந்திருப்பதாக வானதி சீனிவாசன் விமர்சனம். கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக வெறுமனே சரித்திரம் பேசாமல் உண்மையை வெளிக்கொண்டு வந்திருப்பதாகவும் விளக்கம். திரு கமலஹாசன் எல்லா டிவி உடைச்சிட்டு கடைசி இன்னொரு டிவி உடைக்க வந்திருக்காரு. அவர் இந்த தடவை இந்த இந்தி கூட்டணி டிவியை அவரோட கையாலேயே உடைச்சிட்டு போவார். தாம் கேட்டிருந்தால் தென் சென்னை தொகுதி தமக்கு வழங்கப்பட்டிருக்கும் என கமல்ஹாசன் பேச்சு. எந்த சீட்டில் போட்டியிடுவேன் என எதிர்பார்க்கப்பட்டதோ அங்கு வாக்கு கேட்டு வந்திருப்பதாக கூறி திமுக வேட்பாளர் தமிழச்சியை ஆதரித்து பரப்புரை. நாம் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிற்கிறாங்க இல்லையா, இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கான வரலாம் தானே. எந்த சீட்டில் நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இவங்களுக்காக தெரு தெருவாக வாக்கு கேட்டு சொல்லும் முறைக்கு பதில் பொது இடத்தில் சுழற்சி முறையில் பிரச்சாரம் செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த சீமான் கோரிக்கை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்றும் காஞ்சிபுரத்தில் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் நாகம்பட்டியில் பிரச்சாரத்துக்காக சென்ற ஜோதிமணியிடம் கடந்த தேர்தலில் வேலைவாய்ப்பு தருவதாக அளித்த வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பிய இளைஞர். ஆவேசமாக காரில் ஏறிய பின் மீண்டும் இறங்கி வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என செய்தியாளர்களிடம் பதிலளித்த ஜோதிமணி. பொள்ளாச்சியில் மாருதி ஆம்னி வேனில் கொண்டு செல்லப்பட்ட 8 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல். கோயம்புத்தூர் விமான நிலையம் நோக்கி உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் வாகன தணிக்கையில் சிக்கியது. திசையன்விளை நகர தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிப்பது தொடர்பான ஆலோசனையின் போது அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் திமுகவினர் தள்ளுமுள்ளு. கடுஞ்சொற்களால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்ட நிலையில் அமைச்சரை பத்திரமாக மீட்டு காரில் அனுப்பி வைத்த போலீசார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானார். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிர் பிரிந்தது.
காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை நாட்டு மக்கள் நம்ப வேண்டுமா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. நிதி பற்றாக்குறையால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு பின்வாங்கியதாகவும் கருத்து. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மீது வன்முறை தாக்குதல். மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூரில் 2020ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்ய சென்ற போது வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டது. மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் காட்டுப்பகுதியில் பதுங்கியுள்ள சிறுத்தையின் புகைப்படம் வெளியீடு. கடந்த 3ஆம் தேதியன்று கூரைநாடு பகுதியில் சுற்றியதாக கூறப்படும் சிறுத்தை 4ஆம் தேதியன்று ஆரோக்கியநாதபுரத்தில் பதுங்கியதாக தகவல். மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் காட்டுப்பகுதியில் சிறுத்தை பதுங்கியுள்ள இடத்தை கண்டறிய 8 மோப்ப நாய்கள் வரவழைப்பு. 16 சென்சார் கேமராக்கள், தெர்மல் இமேஜிங் கருவிகளின் உதவியுடன் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 840 ரூபாய் அதிகரித்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 105 ரூபாய் உயர்ந்து 6,615 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரோஹித் சர்மாவுடன் ஹர்திக் பாண்டியாவை ஒப்பிட வேண்டாம் என முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கருத்து. மும்பை அணி நிர்வாகம் கேப்டன் ஆக்கியதற்கு ஹர்திக் மீது குறை கூற தேவையில்லை என்றும் பேட்டி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.